வாங்க இன்றைக்கி மீன் செய்யலாங்க. எங்கள் வீட்டில் ஆற்றுல பிடிச்சிட்டு வந்த மீனுங்க. கொடிவேருங்க எங்கள் ஊர். ஃபஸ்ட்டு மீன் ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க. ரோஸ்ட்டுக்கு என்னென்ன தேவையோ அது போட்டுக்கலாங்க. இது வீட்டு தூளுங்க, வீட்டில் அரைச்ச தூள், வரமிளகாத்தூள், சில்லி மசாலா, மீன் மசாலா, இது கொத்தமல்லி பொடிங்க, பொடி வீட்டில் அரைச்சி பொடிங்க, உப்பு தேவையானது, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாங்க. எலுமிச்சை மிளகா ஊற்றிக்கலாங்க. மொத்தமாக 2 கிலோங்க. குழம்புக்கு 1 கிலோ, வறுவலுக்கு 1 கிலோங்க. தேங்காய் கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க, நல்லாயிருக்கும். நல்லா உயிரோடு இருக்குது மீன். எங்கள் ஊர்லேயே நல்லா ஃபேமஸான ஒரு இது. ரோஸ்ட்டுக்கு பெரட்டி வச்சாச்சுங்க. இது போய் குழம்பு தயார் பண்ணிட்டு வந்துடலாங்க. வெங்காயம்லாம் உரித்து வறுத்துட்டு வந்துடலாங்க. இது குழம்புக்கு 1 கிலோ மீன். குழம்பு மீனுக்கு இதெல்லாம் வறுத்துட்டு வந்துடலாங்க. வெங்காயம், சின்ன வெங்காயம், பூண்டு 3 கட்டி, இஞ்சி சிறிதளவு, 5 மிளகா இருக்குங்க, கருவேப்பிலை. எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. வறுக்கிறதுக்கு குழம்பு மீனுக்கு மசாலா அரைச்சிக்கலாங்க. தேங்காய் கொஞ்சம் போட்டுக்கலாங்க, கொஞ்சமாக தேங்காய். நல்லா வெங்காயம் வெந்துருச்சுங்க. தேங்காய் சிறிதளவு வெந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி பொடி போட்டுக்கலாங்க. கொத்தமல்லி பொடி வந்து வீட்டில் அரைச்சி பொடிங்க. இது கொத்தமல்லி, சீரகம், மிளகு, கடலப்பருப்பு, வெந்தயம் எல்லாமே போட்டு அரைச்சதுங்க. இது அஞ்சு ஸ்பூன் போட்டுக்கலாங்க. குழம்பு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாங்க. மிளகா 1, கொஞ்சமாக வெங்காயம் போட்டுக்கலாங்க. மூணு தக்காளிங்க போட்டுக்கலாம்.
குழம்புக்கு உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாங்க. தக்காளி வெந்துருச்சுங்க. புளி ஊற்றிக்கலாங்க. கொஞ்சம் புளி ஊற்றினா தான் நல்லா இருக்கும் குழம்பு. நல்லா கொஞ்சம் வேகட்டுங்க. அதுக்கப்புறம் செலவு ஆட்டிட்டு வந்து மசாலா ஊற்றிக்கலாங்க. கொஞ்சம் இது வேகணுங்க. அப்போ தான் மசாலா ஊற்றணும். அது புளி வாசம் வராதுங்க. புளி நல்லா வந்துருச்சுங்க. இது ஊற்றிக்கலாங்க. இது மசாலா ஊற்றிக்கலாங்க. அரைச்சிட்டு வந்து மசாலா நல்லா அரை மணி நேரம் வேகணுங்க. வெந்ததுக்கப்புறம் தான் மீன் போடணும். நல்லா வாசம் வரக்கூடாதுங்க. செலவு வாசமெல்லாம் வரவே கூடாது. உப்பு தேவையான போட்டுக்கலாங்க. நல்லா குழம்பு வெந்துருச்சுங்க. அரை மணி நேரம் மேலேயே வந்துருச்சுங்க. ஒரு ஸ்பூனு வெந்தயப்பொடி போட்டுடலாங்க. நல்லா கலக்கி விட்டுட்டு பாருங்க இப்படி ஆயிடுச்சு பாருங்க குழம்பு. இனிமேல் மீன் போட்டுக்கலாங்க. ஒரு கிலோ மீன் இருக்குது. ரோஸ்ட்டுக்கு 1 கிலோ, இதுக்கு 1 கிலோ, 2 கிலோங்க மொத்தமாக. தலை வாழம் முண்டை 2 3. உயிரோட மீனுங்க. எங்கள் ஊரில் அப்படியே உயிரோட கிடைக்குங்க மீன். ஒரு கலக்கி விட்டுருக்காங்க. 5 நிமிஷம் வெந்தால் போதுங்க. இறக்கிடலாம். இப்போவே கெட்டியாச்சு. நல்லா அட்டகாசமாக இருக்குங்க குழம்பு. நீங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி வெந்துருச்சுங்க. கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிடலாங்க அடுப்பை. நல்லா எடுத்துட்டு 2 பீஸாக போட்டுக்கலாங்க. நீங்கள் 5 நிமிஷம் நல்லா வேகணுங்க. நல்லா மொறுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நல்லாயிருக்கும். வெந்துருச்சுங்க. எடுத்து போட்டுக்கலாம். வாங்க சாப்பிட்லாம். மீன் குழம்பு ரெடி. மீன் ரோஸ்ட்டும் ரெடி. வாங்க நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். மீன் சூப்பராக இருக்குங்க. குழம்பு நல்லா இருக்குங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. நல்லாயிருக்கும்.
நல்லா இருக்குங்க வீட்டில்.